கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் அனைவரோடு இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இது இந்த மாலை பொழுதிலே வந்திருக்கின்ற என் அருமை தேவச்சனமே, ஒரு நாளும் ஆண்டவருக்காக உங்களுடைய பொன்னான நேரங்களை, வெளியேற பெற்ற உங்களுடைய நேரங்களை அந்த வெளியேற பெற்ற தேவனுக்கு அர்ப்பணிக்கிறீர்கள். அன்போடு அர்ப்பணிக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாய், 2 மடங்கு ஆசீர்வாதமாய் அமையும். அன்போடு செய்கின்ற எந்த ஒரு காரியம் அன்போடு செய்யும் பொழுது ஒப்பு கொடுப்போம். நம்மையே தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னித்து உள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. இதோ இந்த மாலை பொழுதினிலே நாங்கள் ஒரு மனதாய் தாய் மரியாள் பெந்தகோஸ்து நாளிலே திருத்தூதர்கள் மீது தூய ஆவியின் வல்லமையை பொழிந்ததைப் போல, தூய ஆவியின் வல்லமை பொழிவதற்கு ஒரு ஊன்றுகோலாய், ஒரு பரிந்துரையாளராய் கூடி ஜெபிக்க வைத்த அன்னை மரியாளையைப் போல நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, நீரே எங்களை ஆசீர்வதிங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அன்று பெந்தகோஸ்து நாளிலே சீடர்கள் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வந்ததைப் போல ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றுமே,
ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த மாலை பொழுதற்காய் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்து தியானித்து மறை உண்மைகளை அறிந்து புரிந்து கொள்ள நீர் எங்களோடு வாசம் செய்வீராக. நீர் எங்களோடு வாசம் செய்வீராக. நீர் எங்களை ஆளுகை செய்யும் ஆவியானவரே. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே. அப்பா, கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் முதல் திருமுகத்தில் இந்த 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து மிக அழகாக ஆவியானவர் வெளிப்பாடு. இதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஆவியின் வரங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடலாம். ஏனெனில் வெவ்வேறு காலகட்டங்களுக்கு தேவையான கொடைகளை ஆவியானவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவையான வரங்களை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தொடக்க காலத்தில் கொரிந்தியர் திருச்சபையிலே எழுதியப்பட்ட இந்த கடிதம், அன்று அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட கொடைகள் இன்று அந்த சூழ்நிலைக்கேற்ப நமக்கும் அந்த கொடைகள் பொழிந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு தேவையான கொடைகளை அவர் இன்றும் நமக்கு பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் எதிர்நோக்கு என்று சொன்னால் அன்பு. அன்பு என்றுமே நிலைத்திருக்கும். மிக அழகாக சொல்லுகிறார், கடவுள் அன்பாக நிலைத்திருக்கும் வரை அன்புக்கு அழிவே இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், கடவுள் அன்பாக நிலைத்திருக்கும் வரை அன்பிற்கு அழிவே இல்லை. அழிவே இல்லை. ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இப்பொழுது இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொருவரும் ஒரு வசனம்
உங்கள் உள்ளத்தில் தொட்ட வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். நிறுத்தி நிதானமாக ஒரு வசனம் அதை நாம் வாசித்து அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். யூடியூப் வழியாக கேட்க போகின்ற பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. இதோ இடைவிடா சகாயமாதா இந்த பரிந்துரை ஜெபக்குழு வழியாக இதோ நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த வார்த்தை வசனங்களை நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி அதன் மறையுண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள நீ வழிநடத்த போவதற்காய் உமக்கு நன்றி. ஆரம்பிக்கலாமா? ஆமென். வசனம் 1. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே, ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலானே. ஆமென். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதர்களின் மொழிகளிலும் பேசினாலும் எனக்கு அன்பு இல்லையே, சும்மா ஒலிக்கும் வெண்கலம் போல ஓசையிடும் தாளமும் போல அவை. எந்த பாஷையில், அதனால தான் ஆண்டவர் சங்கீதத்தில் மிக அழகாக சொல்லுவார், இவர்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. அடுத்து உங்கள் உள்ளத்தை தொட்ட வசனங்களை எடுத்து வாசிக்கும். அடுத்து ஆமென். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. ஆமென். என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. மறைபொருள் அனைத்தும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம் பெயர செய்யும் அளவுக்கு கடுகளவு நம்பிக்கை என்று சொல்றார். ஒரு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும், இந்த மலைகளை இடம்பெயர் செய்து விட செய்தால் அது நடக்கும் என்று. அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் அன்பு 3 எழுத்து, அந்த அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. ஆமென். ஆமென். நன்றாக ஜெபிக்கலாம், நன்றாக துதிக்கலாம், நன்றாக பாடலாம், தினமும் ஆராதனை செய்யலாம், அவனுடைய சமூகத்தில் கோவிலுக்கு போகலாம், திருப்பலிக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம். டெய்லி ஜெபமாலை சொல்லலாம், நூற்றுக்கணக்கான ஜெபமாலைகள் சொல்லலாம். ஆனால் அன்பு இல்லாத, அன்பு இல்லா உலகம், இந்த அன்பு இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைங்க. ஆமென். அன்பு தாங்க. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அழகான பாடல் வரிகள். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பிறருக்கு கொடுக்கின்ற தானம். அல்லேலூயா. 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 பிரதானம், பிரதானம், பிறருக்கு அள்ளி வழங்குகின்ற தானம். ஆமென். 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 அடுத்த வசனம் உள்ளங்களை தொட்ட வார்த்தை. ஆமென். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஆமென். ஆமென். இறைவாக்குரைக்கும் கொடை. நன்றாக நான் பிரசங்கம் பண்ணுறேன், நன்றாக ஸ்தோத்திர பலி வாசிக்கிறேன், எல்லாம் ஒழிந்து போகும். பரவச பேச்சு, அருமையாக பேசுகிறேன், அந்நிய பாஷையில் பேசுகிறேன், இருந்தாலும் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் அன்பு
ஒருபோதும் அழியாது. அல்லேலூயா. 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 அடுத்த வசனம் வேகமாக. ஆமென். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. ஆமென். ஆமென். அன்பு அன்பு அடுத்து பொறுமை உள்ளது. அது நன்மை மாத்திரம் செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு எப்படிப்பட்டது? அன்பு பொறுமை உள்ளது. உங்கள் வாய்களை திறந்து பதில் சொல்லுங்க. அன்பு அன்பு பொறுமை உள்ளது. உள்ளது. நமக்கு தான் இந்த பொறுமையே இல்லையே. அதனால தான் நம்ம உள்ளத்தில் இருந்து அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. அன்பு பொறுமை உள்ளது. அது என்னிடத்தில் இருக்கிறதா? அது என்னிடத்தில் இருக்கிறதா இருக்கிறதா? என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் அந்த பொறுமை இருக்கிறதா? பொறுமை இருக்குமேனால் அன்பு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே அன்பு அடுத்து நன்மை செய்யும். செய்யும். என்ன செய்யும்? அன்பு நன்மை செய்யும். நீ நன்மை செய்யும் பொழுது அங்கே அன்பு புலப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை செய்கிறோமா இல்லை தீமை செய்கிறோமா? தீமைக்கு பதில் தீமை செய்கிறோமா என்ற கேள்வி. அன்பு 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 என்று சொல்லிக்கொண்டு அடுத்தது அன்பு பொறாமைப்படாது. அன்பு பொறாமைப்படாது. அன்பு பொறாமை பொறாமை இருக்கும் இடத்தில் அன்பு இருக்காது. அன்பு இருக்கும் இடத்தில் பொறாமை இருக்காது. ஆமென். அடுத்த அன்பு எப்படிப்பட்டது? தற்புகழ்ச்சி. தற்புகழ்ச்சி கொள்ளாது. தற்புகழ்ச்சி, நான் பெரியவன், நான் எல்லாத்தையும் சிறந்தவன், எனக்கு எல்லா ஞானம் இருக்கிறது, நான் எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன், நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், எல்லாம் நான் 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 நான். அந்த தற்புகழ்ச்சி இருக்காது. உண்மையான அன்பு இருந்தால் அங்கே என்ன இருக்காது? தற்புகழ்ச்சி இருக்காது. தற்புகழ்ச்சி கொள்ளாது. அடுத்தது அன்பு இருமாப்பு அடையாது. இருமாப்பு அடையாது. இருமாப்பு, நமக்குள்ள அந்த இருமாப்பு, வரட்டு கௌரவம், ஈகோ, சும்மா அன்பு செய்கிற அன்பு செய்கிற அன்பு செய்கிற ஆண்டவரே, அன்பே கடவுள் அன்பே கடவுள் என்று சொல்லி உண்மையான அன்பு இல்லைன்னா இந்த அன்புக்கு அர்த்தமே இல்லையே. அன்புக்கு அர்த்தமே இல்லை. அதனால தான் 3ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம் யாராவது ஒருவர். என் உடைமையெல்லாம் என் உடைமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. ஆமென். ஆமென். எல்லாரும் வாசிக்கணும். வாசிக்காதவர்கள் வாசிக்க வேண்டும். வாசித்தவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். வாசிக்காதவர்கள் வாசிக்க ஆவியானவர் உங்களுக்கு அந்த பயிற்சி. ஆமென். நம்முடைய உடைமை எல்லாம், சொத்து சுகம் எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் வாரி வழங்கினாலும், என்னுடைய உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றுமில்லை. பயன் ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லை. அப்போ அன்பு எதையெல்லாம் செய்யாது. 5ஆம் வசனம், அன்பு இழிவானதை செய்யாது. நான் சொன்னேன் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை யாராவது ஒருவர். ஆமென். அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. ஆமென். இழிவானதை செய்கிறோம்.
சுயநலமாகவே நடக்கிறோம், எரிச்சல் படுகிறோம், மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பதிலேயே ஒரே சிந்தனையோடு இருக்கிறோம். எல்லாரையும் அன்பு செய்கிறேன்னு சொல்கிறதுல எந்த வகையில் அர்த்தம்? இழிவானதை செய்கிறோம், சுயநலமாக இருக்கிறோம், எரிச்சலுக்கு இடம், எரிச்சலும் புகைச்சலுமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில். யாரை பார்த்தாலும் மற்றவர்களுக்கு எப்படி எப்படி தீங்கு செய்யலான்னு அந்த எண்ணம் உருவாகி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் செய்யாது. பொறாமைப்படாது, நன்மை செய்யும். தற்புகழ்ச்சி கொள்ளாது, தன்னலம் நாடாது, இழிவானதை செய்யாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. 6ஆம் வசனம், தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். உண்மை, சத்தியம். அல்லேலூயா. அப்படி என்றால் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். அல்லேலூயா. அன்பு அனைத்தையும் நம்பும். அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும். அன்பு அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும். அல்லேலூயா. உன்னிடத்தில் உண்மையான அன்பு இருக்கிறதா, இல்லை பழிவாங்கிற குணமா? அதனால தான் 10ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது நிறைவானது. அதனால தான் ஆவியானவர்கிட்ட கேட்கணும், நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியம் ஆகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, ஆவி யானவரே. ஆமாம் பார்த்தவர்களே, அன்பு என்றுமே நிலைத்திருக்கும். கடவுள் அன்பாக நிலைத்திருக்கும் வரை அன்புக்கு அழிவே இல்லை. ஆமென். கடவுள் அன்பாக நிலைத்திருக்கும் வரை. அதனால தான் இந்த இரக்கத்தின் காலம், இறுதி காலம் வரை இரக்கத்தின் காலம். இப்போ அன்பாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், அன்போடு இருக்கிறார். ஆனால் நீதியின் காலம், அந்த நாள் வரும்போது அங்கே நீதியின் ராஜாவாக வரவிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே அவருடைய அன்பை இரக்கத்தை பார்க்க முடியும். அங்கே நீதியின் கடவுளாக வருவார். அல்லேலூயா. ஆமன் பாதர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் நேர்மையாய் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதி. அதனால தான் லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசித்தோம் 18ஆம் அதிகாரத்திலே, நமக்கு என்ன குறை இருக்கிறது? உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. என்ன? உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது. என்ன குறை? உமக்கு உள்ளவற்றை யாவற்றை விட்டு ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பீர் என்று சொன்ன என்னை வந்து பின்பற்றும் சொன்ன உடனே அந்த செல்வந்தன் மிகவும் வருத்தமுற்றான். ஏனென்றால் அவர் மிகுந்த செல்வமுடையவராயிருந்தார். இன்னைக்கு நம்ம அன்பு என்ற செல்வம் நம்மிடத்தில் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்று நமக்கு என்ன குறை? இந்த அன்பு தான். எல்லாரும் அன்பை தேடி ஓடுகிறோம் தேவ பிள்ளைகளே.
அன்பை தேடி ஓடுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அன்பை தேவச்சனமே, அன்பு இல்லா உலகத்திலே அங்கும் இங்கும் ஓடாதே. அன்பு இல்லா உலகத்தில் அங்கும் இங்கும் ஓடாதே. ஓடாதே. அங்கே இங்கே ஓடாத. அங்கே இங்கே ஓடுற, அங்கே அன்பு கிடைக்குமா, அங்கே அன்பு கிடைக்குமா, அங்கே அன்பு கிடைக்குமா. பக்கத்தில் இருக்கிற அன்பை நீ மறந்துட்டு போறையே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் ஆண்டவரை அன்பு கூறு. அதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19-20 வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19-20 வசனம். ஆமென். அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. ஆமென். எப்படி முடியும்? மாயை மாயை எல்லாம் மாயை, பூமிக்கு மேலே வானத்து கீழே எல்லாம் மாயை. இந்த பூமிக்கு மேலே வானத்து கீழே எல்லாம் மாயை. மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14 முதல் உள்ள வசனங்கள் வேகமாய் ஆமென். வாசிக்கலாம். கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடம் இருந்து உன்னை காத்துக்கொள்ள அவன் தம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. ஆமென். ஆமென். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16 முதல் உள்ள வசனங்கள். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக என்று மன்னிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை, எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். ஆனாலும் அந்த குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. சாராதிருப்பாராக. அன்பு பொறுமை உள்ளது, மன்னிக்கும் குணம் உள்ளது. அதனால தான் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வழக்கில் வாழ்த்தினார். வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். ஆமன் பாதர்களே. 18ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுது பாருங்க. தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரத்தில் எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாற்றி. மாற்றி உரித்தாக்குக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில். அதனால தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். ஆமென். இறைமக்கள் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய
அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. ஆமென். 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 இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து இறைமக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. ஆமன் பாதர்களே, அன்பு, அன்பின் அகலம், அன்பின் நீளம், அன்பின் உயரம், அன்பின் ஆழம் என்னவென்று உணர்ந்து மேலோட்டமாக அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன். அன்பில்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு, இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே. பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்துவிடும். பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்துவிடும். சொந்தங்களும் பந்தங்களும் ஒரு நாள் மாறிவிடும். சொந்தங்களும் பந்தங்களும் ஒரு நாள் மாறிவிடும். பாசங்களும் நேசங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்துக்கும் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. நம்பினோர் எல்லோரும் ஒரு நாள் கைவிடுவார். நம்பிக்கையின் நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டார். நம்பினோர் எல்லோரும் ஒரு நாள் கைவிடுவார். கல்வாரி நாயகன் என்றும் உன்னை கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். நம்பினோர் எல்லாரும் ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. நம்பிக்கை நாயகனான இயேசு உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்து விடு. காலமில்லை, நேரமில்லை, சீக்கிரம் மனம் திரும்பு. கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்து விடு. காலமில்லை, நேரமில்லை, ஏக்கிடம் வந்து விடு. வாலிப உள்ளமே சீக்கிரம் மனந்திரும்பு. வாலிப நாட்களில் இயேசுவிடம் வந்துவிடு. வாலிப உள்ளமே சீக்கிரம் மனம் திரும்பு. வாலிப நாட்களில் இயேசுவிடம் வந்துவிடு. ராஜாதி ராஜா இயேசு சீக்கிரம் வருகிறார். ராஜாவை சந்திக்க நீயும் ஆயத்தப்படு. மாயை மாயை எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. அன்பில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அன்பை தேடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இதோ இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு. எபேசியர் 3:18-19 அழகாக சொல்லுகிறது. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம்,
அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து. உணர்கிறோமா? என்னவென்று உணர்ந்து கொள்ளவ அந்த மனப்பக்கம் நம்மகிட்ட இல்லையே. அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் நீ உண்மையாக அன்பு செய்கிறவனா? ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருக்க வேண்டாமா? அவரை விட்டுட்டு நீ விலகி போகிற, அப்புறம் எப்படி நீ அன்பு செய்கிற ஆண்டவர்? அவருடைய சமூகத்தில் நீ உண்மையாக இல்லையே. அவருடைய சமூகத்தில் நீ உண்மையாக செய்கிறது இல்லையே. ஜெபிக்க சுதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் எபேசியர் 4:12 சொல்லுகிறது, திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். ஆமன் வாழ்ந்தவர்களே. அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். அப்போ கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடையணும். ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல இருக்கக்கூடாது. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பியே அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அலைக்கழிக்கப்படக்கூடாது. ஆமென். ஆமென். நம்பினோர் எல்லாரும் ஒரு நாள் கைவிடுவார். நம்பிக்கையின் நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்து விடு. காலமில்லை நேரமில்லை, இயேசுவிடம் வந்து விடு. மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. அன்பை தேடி அங்கு ஓடி அழைகிறாயா? இயேசு என்ற அன்பு தெய்வம், கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற நன்மை தேவச்சனமே. அன்பை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து அழகாக போதித்து கொண்டே சென்றார். ஒவ்வொரு நாளும் அன்பை குறித்து. அதனால தான் பேதுருவை பார்த்து கேட்பார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா? அதனால தான் அழகாக சொல்கிறார் பாருங்க, யோவான் நற்செய்தி 10:16 இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றை நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும். அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு பாருங்க, யோவான் 10:17, தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். ஆமென். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், எனவே நான் என் உயிரை அவருக்கு கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். என்ற அழகான வார்த்தைகள் பாருங்க, இயேசு சொல்ற ஒவ்வொரு வாசம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, உயிர் தெழும் வாழ்வு நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். ஒவ்வொரு நாளும் லாசர் இறக்கும் பொழுது அங்கே மரியாளை பார்க்கிறோம். பெத்தானியில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோய்ற்று கிடக்கும் பொழுது மரியாவோ அவருடைய சகோதரி மார்த்தாவோ அங்கே இருந்தார்கள்.
இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். அப்ப இயேசு மீது எவ்வளவு அன்பு கொண்டவராக இருந்திருப்பார். இயேசு மீது எவ்வளவு நாம் அன்பை குறித்து வாசிக்கிறோம், அன்பை குறித்து தியானிக்கிறோம். வசனங்களை முழுமையாக வாசிப்பதில் அர்த்தம் இல்லை. அவர் இயேசுவின் மீது அந்த மரியாள் எப்படி அன்பு கூர்ந்தாள் என்பதுதான் இங்கே நமக்கு தேவை. அதில் உள்ள மறை உண்மை நமக்கு என்ன? இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். ஆமன் பாதவர்களே, அதிகாலையில் ஓடுகிறார் மகதல மரியாள். அதிகாலையில் இயேசுவை தேடி ஓடுகிறார். எவ்வளவு அன்பு! ஆமன் பார்த்தவர்களே, அதனால தான் யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டுகிறது. மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். ஆமென். அவர் அன்பு கொண்டு அன்பினால் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே ஆட்கொள்ளே எங்களை நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை நடத்தும் ஆவியானவரே, எங்கள் அன்பு தெய்வமே, நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரே. அன்று லாசரிடமும் மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் அன்பு கொண்டதைப் போல நீர் எங்கள் மீதும் அன்பு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று நாங்கள் உணராமலே இருக்கிறோம். அந்த உணர்ந்து கொள்ளும் வரம் தாரும். அறிவு கேட்டாத என்பதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. அந்த அன்பை பெற்றுக்கொள்ள, அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களிடத்திலே அந்த அன்பு இல்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று நாங்கள் உணர்ந்து கொள்ளாமலே வாழ்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அறிவுறுத்தினீர் ஆண்டவரே. அன்பை குறித்து நாங்கள் தியானித்தோம். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று நாங்கள் இதுவரை உணர்ந்து கொள்ளவில்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அன்பே, கல்வாரி அன்பே என்று சொல்லி பாடல்களை பாடுகிறோம். அன்பு மிக அழகாக சொல்லப்பட்டது. அன்பு எப்படிப்பட்டது? கொரிந்தியர் எழுதிய திருமுகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அன்பை தேடியே அங்குமிங்கு ஓடாதே, அன்பில்லா உலகத்தில் அங்கேயும் இங்கேயும் தேடி ஓடாதே. அன்பு உன் கையில் தான் இருக்குது. அன்பு உன் கையில் இருக்குது, உன் இதயத்தில் இருக்குது, உன் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்றை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் இருக்கும் பொழுது அன்பே தலை சிறந்தது சொல்லி, அன்பு பொறுமை உள்ளது, அன்பு நன்மை செய்யும், அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்படையாது,
அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். ஆமென். உண்மையில் அது மகிழும். உண்மை என்ன? உண்மை கிறிஸ்து. உண்மை கிறிஸ்து. அவர்தான் ஞானம், கிறிஸ்துவின் ஞானம். எனவே கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக என்று சொல்லி நம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அப்பா, அன்பு கோருவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இந்த பாடலை பாடலாமா? தெரிந்தவர்கள் 1-2 பேர் சேர்ந்து அன்பு கூறுவேன். ஆமென். அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமான் பார்த்தவர்களே, அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய அன்பின் அகலம் நீளம், அவருடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று இதுவரை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தானே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த அருமையான மாலை பொழுதினிலே இதோ அன்பை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. நாங்கள் எந்நிலையில் இருக்கிறோம், எந்நிலையில் இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். எங்கள் மனநிலை உமக்கு தெரியும். நாங்கள் எந்நிலையில் உம்முடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறோமா? உண்மையாய் அன்பு செய்கிறோமா? இல்லை வெளிவேஷம்தான் போடுறோமா? உமக்கு தெரியும் ஆண்டவரே. உண்மையை அன்பான தேவன் என்று சொல்லி உண்மையை அன்பு செய்யாமல் சுயநலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி முன்னால் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அகக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்மை அன்பு செய்ய, எங்களுக்கு அடுத்திருப்பவர்களை நாங்கள் அன்பு செய்ய, ஒருவரை புரிந்து கொள்ள, ஒருவருடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் போல நாங்கள் ஒருவரை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாங்க தரப்போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இளவல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கப் போகிறவர்களையும் வர முடியாதவர்களையும்
நிறைவாக 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 இன்று இன்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.